Dear 10th standard and 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனல் சண்டே வீக்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, செகண்ட் சாப்டர் முடிச்சாச்சு, தேர்ட் சாப்டர் ஓரளவுக்கு வந்தாச்சு, ஃபோர்த் சாப்டர் கொஞ்சம் நுழைஞ்சிருக்கும், ஃபிஃப்த் சாப்டர் கொஞ்சம் நுழைஞ்சிருக்கிறோம். அப்போது நம்மளுடைய இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம், எப்படி இதை தரவு பண்ண போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம போர்ஷன்ஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த 24/8 என்ன செய்ய போகிறோம். இப்போ 24/8 சண்டே பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 and 6 ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த ரிவிஷனில் நீங்கள் ஃபுல் போர்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ண தேவையில்லை. நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் exercise number 1.3 அதில் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன், சம் நம்பர் 5. அதுமாதிரி exercise number 1.4 ஃபர்ஸ்ட்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் 4 and 5. exercise number 1.5 1ல் செகண்ட் சப்டிவிஷன் 2, 3, 4. exercise number 1.6 ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் 2, 3. exercise number 1.7 2, 3, 1.10 அந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக அது 1.12, 1.24, 1.26, 1.28, 1.34, 1.37 இதெல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ். exercise number 6.1 9, 10, அப்புறம் எக்ஸாம்பிள் 6.3, 6.3, 6.7 இந்த மாதிரி இந்த செலக்டிவ் சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சார் இது மட்டும் படித்தா போதுமா சார் பப்ளிக் எக்ஸாமுக்கு? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி படிங்க. இந்த வாரம் 24/8 நம்ம சண்டே டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த சம்ஸில் ஒரு சம் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த சம்ஸ் அனைத்தையுமே தரோ பண்ணி முடிச்சிடுங்க. அதேமாதிரி 31/8 பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3 and 5 டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் தேர்ட் சாப்டரில் எந்தெந்த சம் படிக்கணும், அது இல்லாமல் ஃபிஃப்த் சாப்டரில் எந்தெந்த சம் படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். இந்த 24/8 டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு இந்த டாப் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரொம்ப கோல்டன் சம்ஸ்ன்னு சொல்லுவோம். சாப்டர் நம்பர் 1 and 6 ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 31/8 எழுதும்போது சாப்டர் நம்பர் 3 and 5 கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் 7, 9 எழுதுறதுக்கு சாப்டர் 2, 4 நான் அப்டேட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வாரம் இந்த போர்ஷனுக்கும் அடுத்த வாரம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ்க்கும் பரவாயிடுங்க. 24/8 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 1 and 6 சாப்டர் இம்பார்ட்டன்ட் செலக்டிவ் 5 மார்க்ஸ் சம்ஸ் மட்டும் படித்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுமாதிரி 31/8க்கு சாப்டர் நம்பர் 3 and 5 செலக்டிவ் 5 மார்க்ஸ் இதை மட்டும் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இது முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப லிமிட்டட் போர்ஷன் தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் செலக்டிவாக படிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் வைஸாக படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நமக்கு 8 சாப்டர்ஸ் தான் இருக்குது. 12th போர்ஷன்ஸ் நிறையா இருக்கும், சம்ஸ் நிறையா இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் மைக்ரோ லெவலில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. 24/8க்கு நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸசைஸ் நம்பர் 3.7 and 3.8. 31/8க்கு சாப்டர் நம்பர் 6ல் 6.1 மட்டும் படிக்க போகிறீங்க. 7, 9க்கு சாப்டர் நம்பர் 4ல் 4.2 மட்டும் படிக்க போகிறீங்க. இதில் குவார்டர்லி போர்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, சாப்டர் 2 ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, அதேமாதிரி சாப்டர் 3ல் பாதி அளவுக்கு வந்தாச்சு, சாப்டர் 4ல் 4.2 வரைக்கும் போயாச்சு, சாப்டர் 5ல் 5.1, 5.2 வரைக்கும் வந்தாச்சு, சாப்டர் 6ல் 6.1 வரைக்கும் வந்தாச்சு. இந்த போர்ஷன்ஸை நீங்கள் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. இதே மாதிரி சண்டே நம்ம ஈவினிங் 7 to 8 டெஸ்ட் வைக்கிறோம். நம்ம மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கொஷின் பேப்பர் அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீயும் நம்பர் சேர்த்து அனுப்புகிறோம். நம்ம அப்போது நம்மளுடைய மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சண்டே கரெக்டாக 7 to 8 டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்கள் இமீடியட்டாக மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. எப்படி சார் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா அதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் இருக்கும். அது வீக்லி டெஸ்ட் குரூப்பை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ண வச்சுருவேன். நான் கொஞ்சம் பின் பாயிண்டடாக படிக்கிறதுக்காக 12th ஸ்டாண்டர்டில் செலக்டிவ் சம்ஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒன்லி எக்ஸசைஸ் மாடல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம குவார்டர்லாம் முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் பின் பாயிண்டடாக மைக்ரோ லெவலில் 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்க. சாப்டர் 1 and 6 கம்ப்ளீட் பண்ணுங்கள், சாப்டர் 3 and 5 கம்ப்ளீட் பண்ணுங்கள். 7, 9க்குள்ளே சாப்டர் 2 and 4 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு குவார்டர்லிக்கு நீங்கள் தயாராகிடுங்க. 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக 14 கொஷின்ஸில் 7 கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.
நான் வீக்லி அப்டேட்ஸ் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கணும் அந்த சம்ஸ் எல்லாம் அந்தந்த வாரமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா 10th and 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமை ரொம்ப தெளிவாக ஈஸியாக எழுதலாம். ஆகவே இந்த பிளான் பிரகாரம் இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் 24th அன்னைக்கு சாப்டர் 1 and 6 ரெடி ஆகிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3ல 3.7 and 3.8 ஸ்கொயர் ரூட் சம்ஸ் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தயாராகிடுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நானுக்காக. நன்றி, வணக்கம்.